சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி கடந்த 13 நாட்களா போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. நீதிமன்றத்தோட உத்தரவு அடுத்து அவங்கள இரவோடு இரவா காவல்துறையினர் கைது பண்ணாங்க. அதாவது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுவதா குற்றச்சாட்டு எழுதிருக்கு. அதை பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்போ தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதா வாக்குறுதி அளிச்சாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறமாவும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அதாவது சென்னை மாநகராட்சியில தூய்மை பணிகள் மொத்தம் 15 மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில 2020ஆம் ஆண்டு 10 மண்டலங்களோட தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா இப்போ மீதமுள்ள 5 மண்டலங்கள்ல ராயப்பேட்டை, திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களோட தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க அரசு முடிவு எடுத்திருக்கு. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களா போராட்டம் நடத்தினாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இரவு பகலா போராடிட்டு வந்தாங்க. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாம 2 மண்டலங்களையும் சேர்ந்த 2000த்திற்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏன்னா சுமார் 6000 ரூபாயா இருந்த தூய்மை பணியாளர்களோட சம்பளம் கடந்த 15 ஆண்டுகள்ல படிப்படியா 23,000 ரூபாயின்னு உயர்ந்துள்ளதா கூறப்படும் நிலையில தூய்மை பணி தனியார் வசம் போயிட்டா அவங்களோட சம்பளம் 16,000 ரூபாயா குறைக்கப்படலாம் அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் அஞ்சுறாங்க. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழக்கம் போல தூய்மை பணியாளர்கள் பணிக்கு போனப்போ ஒப்பந்த வேலையில இருப்பதா இருந்தா மட்டுமே வேலை, இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னதா கூறப்பட்டுச்சு. தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பது தொடர்பா தொடரப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கக்கூடிய நிலையில 2 மண்டலங்களும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது தொழில் தகராறு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம். இந்த நிலையில தூய்மை பணியாளர்கள் பிரதானமா 3 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, தங்களோட பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா பணிபுரிஞ்சிட்டு வரக்கூடிய தங்களை பணி நிரந்தரம் செய்யணும், தங்களோட சம்பளத்தை குறைக்க கூடாது. இது மட்டும்தான். குறிப்பா இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தையே கொடுத்தாலும் தனியார் நிறுவனத்துக்கிட்ட தங்கள் பணிகளை ஒப்படைக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில சென்னை மாநகராட்சியோட 10 மண்டலங்களோட தூய்மை பணி தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. அப்போ ஏன் இந்த அநீதியை தடுக்கல, ஏன் அதுக்காக குரல் கொடுக்கல? இப்போ மீதமுள்ள 5 மண்டலங்கள்ல 2 மண்டலங்கள் மட்டும்தான் தனியார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 3 மண்டலங்களும் தனியார் கிட்ட ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்று வருது அப்படின்னு சொன்னாரு. தூய்மை பணியாளர்களோட ஊதியம் 23,000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாயா குறைஞ்சிடும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சொன்னது தொடர்பா மேயர் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சாரு மேயர். அதே மாதிரி பேச்சுவார்த்தையில கலந்துகிட்ட அமைச்சர் சேகர்பாபு கிட்ட திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு அவரு தேர்தல் அறிக்கையை கொடுங்க, அப்படி வாக்குறுதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா எதிர்க்கட்சியா இருந்தப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்த மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதா வாக்குறுதி அளிச்சாரு. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவோட தேர்தல் அறிக்கையில வரிசை எண் 153ல அறநிலையத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள்ல தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலா பணிபுரிஞ்சிட்டு வரக்கூடிய அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி வாக்குறுதி 285ல ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே நேரத்துல அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களோட தூய்மை பணி தனியாரிடம் விடப்பட்டப்போ தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு
அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் சாடினாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல காலம் ஏற்படும் அப்படின்னும் பேசினாரு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு பதிலா கூடுதலா 2 மண்டலங்களோட தூய்மை பணிய தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களா ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபாதையை மறிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா திமுக மட்டும் தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கல. இந்த நிலையில போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இந்த உத்தரவின் அடிப்படையில இரவு நேரத்துல சென்னை பெருநகர மாநகராட்சி தலைமை அலுவலகம் முன்பு கூடியிருந்த போராட்டக்காரர்களை, அதாவது தூய்மை பணியாளர்களை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது பண்ணாங்க. இரவோடு இரவா தூய்மை பணியாளர்களை கைது பண்ணி பேருந்துல ஏத்துனாங்க. இதனால தூய்மை பணியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டுச்சு. அப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா இருந்தவங்களையும் போலீசார் கைது பண்ணாங்க. இந்த நிலையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க போன 20 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளதா கூறி சென்னை உயர்நீதிமன்றத்துல முறையீடு செய்யப்பட்டுச்சு. இதை விசாரிச்ச நீதிபதிகள் தூய்மை பணியாளர்கள் தங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க போராட்டம் நடத்தலாம், அதுக்கு உரிமை இருக்கு, அனுமதி பெறாம போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதா தெரிவிக்கப்பட்டதாலதான் அவங்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதா தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அனுமதி பெற்று நடத்தக்கூடிய போராட்டத்தை தடுத்திருந்தா நீதிமன்றம் தலையிட்டு இருக்கும். இந்த விவகாரத்துல எந்த மனுவுமே இல்லாம எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நியாயமானதா, அவங்கள இரவோடு இரவா போலீசார் கைது பண்ணது சரியா அப்படின்னு உங்களோட கருத்தை பதிவிடுங்க.